நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த லாக்டவுன்ல எல்லா தியேட்டருமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மூவி லவர்ஸ் எல்லாமே கண்டிப்பா டிசப்பாயிண்டா இருப்பீங்க. அதுலயும் குறிப்பா நீங்க ஒரு மிகப்பெரிய தளபதி வெறியன் அப்படின்னா ரொம்ப 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 டிசப்பாயிண்டா இருப்பீங்க. என்னதான் வீட்டில் உட்காந்துட்டு நம்ம டிவியில மொபைல் எல்லாம் படம் பார்த்தாலும் அந்த பிக் ஸ்கிரீன்ல நமக்கு பிடிச்ச ஹீரோ என்டர் ஆகும்போது விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணி படம் பார்க்குற அந்த ஃபீல் வேற லெவல். அது ஒரு தனி சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த வீடியோவில் T6 அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்டர் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் இந்த ப்ராஜெக்டரை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வீட்லயே ஒரு குட்டி தியேட்டர் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு தியேட்டர்லாம் ஓபன் பண்ணாங்கன்னா நீங்க போய் பார்க்குற ஃபர்ஸ்ட் படம் எதுவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மாஸ்டர் படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உடனே ஓடிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், எல்லா வீடியோலையும் சொல்றது தான், என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. முடிஞ்சா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வீடியோவில் போலாம். இதுதான் அந்த T6 ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டரை எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பிட்டாங்க. நடுவில் இந்த குவாரண்டைன் பிரச்சனைலாம் வந்ததுனால ஷிப்மெண்ட்ல மாட்டிக்கிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் என் கைக்கு கிடைச்சது. இதனோட பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அநியாயத்துக்கு அடி வாங்கியிருக்கு. ரொம்ப சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே T6 அப்படின்ட்டு இதனோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ள முதல்லயே ஒரு ப்ரொஜெக்டர் நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரை நம்ம ஓரமாக வச்சுட்டு வேற என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் 3.5 mm கேபிள் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு எண்ட்ல அந்த ஆடியோ வீடியோக்கான அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டருக்கு நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக அந்த பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த ப்ரொஜெக்டரை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூசர் மேனுவல் படிச்சுக்கோங்க. அண்ட் அது கூடவே இந்த ப்ரொஜெக்டரை ஆப்ரேட் பண்றதுக்காக ஒரு குட்டி ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. இப்போ நம்ம ப்ரொஜெக்டரை பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டரோட பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸுக்குள்ள தூசி போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்லைடர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடரை வச்சு நம்ம அப்படியே கவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த லென்ஸ்குள்ள எந்த தூசியும் போகாது. இது சூப்பரான விஷயம். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்றதுக்காக அந்த இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே ப்ரொஜெக்டரோட டாப்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டரை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ஸும் பட்டனா கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் ரிமோட் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDMI கேபிள் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு பக்கத்துல ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு VGA கேபிளுக்கான அந்த போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக்ல உங்களுக்கு ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. கீழே வென்டிலேஷனுக்காக ஒன்று கொடுத்திருக்காங்க. அண்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பவர் கேபிளை கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதற்கு பக்கத்திலேயே இந்த ப்ரொஜெக்டரோட லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அந்த போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, இன்னொன்னு டில்ட் பண்றதுக்காக 2 அந்த அட்ஜஸ்டிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட பில் குவாலிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். இதனோட பில் குவாலிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா இது பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. ஆனா நல்லா சாலிடா இருக்கு. ஒரு சூப்பரான பில் குவாலிட்டி இந்த ப்ரொஜெக்டருக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு LED ப்ரொஜெக்டர். இதனோட பிரைட்னஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் 3500 லூமினஸ் வரைக்கும் கிடைக்கும். அதாவது நீங்க லைட் ரூம்லாம் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப லைட் இருக்க இடத்துலலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு டார்க் ரூம்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டரா இருக்கும். அண்ட் இதனோட ப்ரொஜெக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2 விதமா இது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். 4:3 அதுக்கப்புறம் 16:9 அப்படின்ற இந்த 2 ரேஷியோல நீங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்க முடியும். இதனோட ப்ரொஜெக்ஷன் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 இன்ச்ல இருந்து 170 இன்ச் வரைக்கும் இதனோட ப்ரொஜெக்ஷன் சைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர்ல இன்பில் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்பீக்கர்ல நம்ம எக்கோல இருந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொஜெக்டரோட இன்பில் செட்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்ற வகையில உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இதனோட ப்ரொஜெக்ஷன் ஆங்கிளும் உங்களுக்கு மாத்திக்க முடியும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த ப்ரொஜெக்ஷன் வச்சுக்க முடியும். அண்ட் இதனோட சைஸும் அந்த ப்ரொஜெக்ஷன் சைஸ் இருக்கு இல்லையா, அது 100ல கொடுத்திருப்பாங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் குறைச்சிக்க முடியும். அண்ட் இதுல உங்களுக்கு டைமர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. நீங்க நைட்ல ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி தூங்கிடுவேன் அப்படின்னா டைமர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல இது ஆஃப் ஆயிடும். அதே மாதிரியே ஆடியோவை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல நீங்க எக்கோ, பேஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இதுல இருக்க இன்பில் செட்டிங்ஸ். இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர்ல நம்ம இமேஜ் பார்த்துக்க முடியும், ஆடியோ ப்ளே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஏதாவது பிரசன்டேஷன் பண்றீங்க அப்படின்னா பிரசன்டேஷனுக்காக PPTயும் இதுல போட்டு நீங்க
வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே போலவே நீங்கள் வீட்டில் படம் பார்க்கறதுக்காகவும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் வீட்டில் ஒரு 4 ப்ரொஜெக்டர் வச்சிருக்கேன். ஒரு 3 ப்ரொஜெக்டரோட ரிவ்யூ நம்ம சேனல்லேயே வந்து போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரொஜெக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரொஜெக்டர்ஸ்லாம் நான் வீடியோ ப்ளே பண்ணும்போது லைட்டாக பிளர் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ப்ரொஜெக்டரில் நான் வீடியோ ப்ளே பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து தெரியுறாங்க. துளி கூட பிளர்ரே இல்லை. அண்ட் இதனோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கும் வந்து ஒரு சினிமா தியேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. அண்ட் குறிப்பாக இதனோட ஆடியோ குவாலிட்டி, இதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணவே தேவையில்ல. இதிலிருந்து வர ஆடியோ குவாலிட்டியே ரொம்ப லவுடாக இருக்குது அண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன்னா ஒரு சில ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து நல்ல சவுண்டாக கேட்கும், பட் ஆனால் இறையிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நல்ல லவுடாக இருக்குது, பட் ஆனால் நல்ல ஷார்ப்பான சவுண்ட் வந்து கொடுக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் படம் பார்க்கறதுக்காக, பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக கம்மி பட்ஜெட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த T6 ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ஒர்த்தான ப்ரொஜெக்டராக இருக்கும். இதை வந்து எனக்கு பெங்களூர்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7700 ரூபாய் வருது இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த லாக்டவுனில் வீட்டில் ஃபேமிலிஸ் கூட படம் பார்க்கறதுக்காக ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதனோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.